அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது வந்து சிந்திக்கிறதுக்காக தான் வீடியோ வந்து நம்ம தினமும் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வைத்து ட்ரேடு பண்ணக்கூடாது. இது கூட உங்க டெக்னிக் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கணும், இல்லையா தவிர்த்துருங்க. ஏன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் என்னங்கிறது எல்லாமே மேக்ஸ், நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பங்குச்சந்தை ஆட வரும். ஓகேங்களா, நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்னோ நியூஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர்னுடைய இது பாருங்க, நேற்று மார்க்கெட் அவ்வளோ இருந்து இவங்க பாருங்க பையில் இருக்காங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட்ல ப்ரோ ட்ரேடர் எஃப்ஐ பை பண்ணி அந்த இவங்க என்ன பை பண்ணாங்களோ அதை இவங்க செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த சினாரியோ எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட் ஏறும். இவங்க செல்லுக்கு வந்தால் மார்க்கெட் ஏறும், அவ்வளோதான். இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. நம்ம முடிந்து போன டேட்டா வச்சு பேசுகிறோம். பெருசாக இந்த இடத்துல பையிங்லேயே இருக்காங்க. அப்படின்னா என்ன, மார்க்கெட்டு ஏறினாலும் இறங்க சான்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு பெரிய கான்ட்ராக்ட் இருக்கு, அதுல இருந்து நிறைய கான்ட்ராக்ட் கவர் பண்ணாங்கன்னா என்ன ஆகுங்க, செல் பண்ணாங்கன்னா அப்போ இவங்க பை பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு, மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் டூலை தான் பயன்படுத்துவோம். நம்ம மேக்ஸில் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி தரோம். அது இந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு இதெல்லாம் கொடுக்கணுமா? இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு வேல்யூ மாறுபடும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நிறைய வேல்யூகள் இருக்குது. அது எங்கே போனால் என்ன செய்யும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், யாரை எடுக்கும், ரெசன்ஸ் என்ன, எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் மாறுபடும். எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் தான். மார்க்கெட்டில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. லைவ்ல முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருப்போம். அங்கே வரும்பொழுது அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்த பை பண்ணணும், அவ்வளோதான் ரூல். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். ஆனால் இந்தியா விக்ஸை பற்றி நான் நிறைய வீடியோவில் அப்பப்போ சொல்லியிருந்திருப்பேன். இந்தியா விக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய சினாரியோ போய் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போது ப்ரீமியம் செட்டில் ஆக டைம் எடுக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு 10:30 10:11 அந்த மாதிரி டைமுக்கு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இந்தியா விக்ஸ் செட்டில் ஆகணும். அவங்க நேற்று பாருங்க ரொம்ப கீழே மேலே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுவாங்க. இந்தியா விக்ஸினுடைய டாபிக் என்னன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ அழகாக ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்றதை பார்த்துருப்பீங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னைக்கு 23,600 புட்டு 108 ரூபா, 108 ருபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்குறதுக்கும், அது ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்போ அது 108க்கு மேலே போனாலும் ஒரு வெளியில போய் திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலை சப்போர்ட் எடுத்துருமோ. அது போல 1000 பாயிண்ட் ஏறுனா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாம் பிஃபோரா முன்னாடியே நம்ம கிட்ட கால்குலேஷன் ரெடியா இருக்கும். ஓகேங்களா, அப்போ யூடியூப் பார்க்குறவங்க 23,600 புட்டு 108 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. 108 வரல சார், அது எங்கே மேலே போயிடுச்சு இல்லை கீழே வந்துச்சுனாக்கல தவிர்த்துடுங்க. அங்கே வரும்போது எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எங்கே போனாலும் எங்கே ஸ்ட்ரைக் எடுக்கணும் எல்லாமே இருக்கு. நான் யூடியூப்ல கொடுக்கறது சிந்திக்கிறதுக்காக. மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது, அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அப்போ கற்றுக்கிட்டு ட்ரேட் இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.